வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்னைக்கு எப்படி சிக்கன் வச்சு கஞ்சி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு ப்ரெஷர் குக்கர்லேயே பண்ணிடலாங்க. இதுதான் வந்து ரம்ஜான் நோம்புக்கெலாம் விரதம் இருக்க போது எடுப்பாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு காய்ச்சல்லாம் இருந்தால் இதை எடுத்தால் ரொம்ப ஹெல்த்தி. வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறது. மொதல் ஒரு பவுலில் 3/4 கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வைங்க. ப்ரெஷர் பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூட 2 பட்டை போட்டுக்கோங்க, 1 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதோட 15 to 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு வாட்டி வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதுவும் நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா இருக்கும். இன்னும் நல்லா கலந்து விடுங்க. இதோட கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. இதோட 1 கப் சிக்கன் கொத்துக்கறி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. சிக்கன் வந்து வெள்ளையாகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க. சிக்கன் இந்த சைஸில் இருக்கட்டும். அப்போ தான் கஞ்சி குடிக்க போது அது கடிப்பட போது நல்லாயிருக்கும். இது கூட நம்ம ஊற வச்சிருக்க அரிசி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதோட 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசிக்கு 4 மடங்கு தண்ணி சேர்க்கணும். கப்பில் சேர்த்திங்கன்னா 4 கப் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5-6 விசில் குக் பண்ணி எடுங்க. கேஸ் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி உடனே கலந்து விடுங்க. அப்போ தான் வந்து சாதம் நல்லா மசிஞ்சு வரும். அதுக்கப்புறம் 2 to 3 கிளாஸ் சுடு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம முன்னாடியே வந்து நிறையா தண்ணியை ஊற்றி ரைஸை குக் பண்ணோன்னா வந்து அரிசி வந்து நல்லா வேகாது. அதனால தான் ரைஸ் குக் ஆனப்புறம் நம்ம வந்து தண்ணியை ஆட் பண்ணுறோம். சுடு தண்ணி சேர்த்துருக்கனால நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும். இதுக்கு வந்து உடச்ச பச்சரிசி யூஸ் பண்ணாலும் நல்லா இருக்குங்க. ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இல்லைன்னா 1/4 கப் தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. உப்பு பதம்லாம் பார்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்தப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. ஒரு 1 to 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு அப்படியே சர்வ் பண்ணுங்கள். காரா பூந்தி கூட அப்படியே டாப்பிங் பண்ணாலும் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.